வணக்கம் டாக்டர் ராஜாவுக்கு வரவேற்கின்றேன். நம்ம அதிகம் பயன்படுத்தாத ரெண்டு காய்கறிகள் மஞ்சள் பூசணி மற்றும் வெண்பூசணி. இது ரெண்டுலேயும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது, நிறைய ஆரோக்கிய நன்மைகள் வாய்ந்தது. ஸோ மஞ்சள் பூசணியில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, என்ன விதமான நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம். வெண்பூசணி அற்புதமான சத்து நிறைந்தது, அது என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், எவ்வளோ சத்துக்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரெண்டு பூசணியுமே அதிகமாக நம்ம பயன்படுத்துறது கிடையாது. காய்கறினாலே கேரட், பீட்ரூட், பீன்ஸ் இப்படி தான் சாப்பிட்றோமே தவிர பூசணி அப்படின்னாலே ஒரு சில நபர்கள் அதை வெறுக்கிறாங்க அல்லது அதை தவிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அதை பற்றி நம்ம பேசலாம். முதல்ல மஞ்சள் பூசணி, இது ஓரளவுக்கு பயன்பாட்டில் இருக்குது, மக்கள் சமையலில் பயன்படுத்துகிறாங்க. மஞ்சள் பூசணியில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 விதமான முக்கியமான பிரச்சனைகளுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு இது பயன்படுத்த முடியும். அதில் நம்பர் 1 கண் பார்வை. ஒரு காய் கண் பார்வை அதிகப்படுத்த முடியும்னா அது மஞ்சள் பூசணி தான். மற்றும் அதனுடைய இம்யூன் சிஸ்டம், அதாவது அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தக்கூடிய சத்துக்கள் நிறைந்தது, அதுதான் பீட்டா கேரோட்டின். இந்த பீட்டா கேரோட்டின் அப்படிங்கிறத சத்து எல்லா காய்கறியும் இல்லை, குறிப்பாக மஞ்சள் பூசணியில் அதிகமாக இருக்கிறது. இந்த பீட்டா கேரோட்டின் எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த பீட்டா கேரோட்டின் தான் விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகுது. வைட்டமின் ஏ நம்மளுடைய கண் பார்வைக்கு நல்லது, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கான ஒரு அருமையான ஒரு அடிப்படை வைட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ. அதனால் மஞ்சள் பூசணியை நீங்கள் அதிக அளவில் உணவில் சேர்த்து கொண்டு வந்தால், குறிப்பாக குழந்தைகள்லேருந்து சேர்த்து கொண்டு வந்தால் கண் பார்வை பிரச்சனை, தூர பார்வை, கிட்ட பார்வை பிரச்சனை வருது, பவர் கூடுறது, கண் எரிச்சல், இதெல்லாம் வராமல் தடுக்க முடியும். ஆனால் பெரும்பாலும் நான் பார்த்த வரையில் எந்த வீடுகள்லையும் மஞ்சள் பூசணி அதிகம் பயன்படும், வருஷத்தில் 1 டைம் 2 டைம் கூட இந்த பூசணியை பயன்படுத்த மாட்டுறாங்க அப்படிங்கிறதான் பொதுவாக பார்க்குற ஒரு விஷயம். எனவே மஞ்சள் பூசணியை தினந்தோறும் ஆகாரத்தில் வாரத்தில் ஒரு 2-3 நாட்களாவது கட்டாயமாக உங்களுடைய காய்கறி லிஸ்ட்டில் அதில் வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு உயிர்காப்பு பொருள் என்ன இருக்குது மஞ்சள் பூசணியில்னா பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் சத்து நம்மளுடைய ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு நல்லது, இருதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது. பிளட் ப்ரெஷர் கூடாமல் இருக்குது. எனவே பிபி இருக்கிறவங்க அவ்வப்போது மஞ்சள் பூசணி உணவில் எடுத்துகிட்டு வாங்க. ஹை ஃபைபர், இந்த ஃபைபர் இருக்கிறது ஈஸிலி டைஜஸ்ட் ஆகும், அதே சமயத்தில் பிளட் ப்ரெஷர் கம்மி பண்ணுறதுக்கும் இதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. அப்படிங்கிறதுனால வெண்பூசணியை எந்த வயதினர் வேணுமானாலும் பயன்படுத்தலாம். கூடுமான வரைக்கும் வாரத்தில் 1 or 2 டைம்ஸ் கட்டாயம் உணவில் வச்சுக்கோங்க. எனவே இதய நலனுக்கான ஒரு வெஜிடபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் பூசணி முதன்மையில் இருக்குது. எனவே பிபி வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பிபி மாத்திரை போட்டுட்டு இருக்கிறவங்க, பிபி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் நல்ல ஃபைபர் இருக்கணும் உணவுலன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் மஞ்சள் பூசணி சேர்த்துக்கலாம். மூன்றாவது தோல் ஆரோக்கியம். தோல் ஆரோக்கியத்துக்கு எப்படி மஞ்சள் பூசணி பயன்படுதுன்னா, இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் இ, இது ரெண்டுமே நம்ம சன்லைட்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ்னால் ஏற்படக்கூடிய ஸ்கின் டேமேஜஸ், ஸ்கின் கருத்து போகிறது, பிக்மெண்டேஷன் வருது, மங்கு வர்றது, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே அங்கங்கே முகம்லாம் கருமை அடையாது, இதுக்கு தவிர்க்கணும் அப்படின்னா விட்டமின் சிஇ நம்மளுடைய ஆகாரத்தில் ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் விட்டமின் சி, விட்டமின் இ இதெல்லாம் மருந்தாக கேப்சூலாக எடுத்துக்கிறாங்க, டேப்லெட்ஸாக எடுத்துக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் அருமையான ஒரு வெஜிடபிள் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி. மஞ்சள் பூசணியில் ஆகாரத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது தோல் சம்மந்தமான நோய்கள் மற்றும் இந்த ஸ்கின் க்ளோ ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு உணவுனா மஞ்சள் பூசணி எடுத்துக்கலாம். கடைசியாக மஞ்சள் பூசணி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, நல்ல அதிகமான செட்டைட்டியை கொடுக்கக்கூடியது. ஒரு பவுல் மஞ்சள் பூசணி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பவுல் சாப்பாடு சாப்பிட்ட அளவுக்கு திருப்தி கொடுக்கக்கூடியது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கலோரி லோ கலோரி. ஒரு சோறில் இருக்கக்கூடிய கலோரியும் மஞ்சள் பூசணியில் இருக்க கலோரியும் மிக மிக குறைவு. இதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு காய்கறி அதிகமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, வெறுமனே சுரக்காய், பீக்கங்காய் இந்த மாதிரியே போகாமல் அது ஒரு 2 நாள் எடுத்திங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் மஞ்சள் பூசணி ஒருவேளை ஆகாரமாகவே எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறத தாராளமாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது மஞ்சள் பூசணி உணவில் கட்டாயம் பயன்படுத்திட்டு வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்பூசணி. மஞ்சள் பூசணியாவது ஓரளவுக்கு உணவில் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அந்த வெண்பூசணி ரோட்டில் உடைக்கிறத தவிர வேறு எந்த பயன்பாட்டுக்கும் உணவில் சேர்க்கறதில்ல. வெரி ரேராக சாம்பாரில் அப்படி இப்படி போடுறாங்க. கோயில்கள் சமைக்கக்கூடிய சமையல்களில் வெண்பூசணி அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு ஐதீகமாக செய்கிறாங்க, நம்ம ஒரு ஐதீகமாக நினைக்கிறோம். ஆனால் ஏன் கோயில் சமையல்களில் வெண்பூசணி கட்டாயமாக நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தன்மையை கருத்தில் கொண்டு தான். எனவே கட்டாயமாக நம்ம வீடுகள்லையும் வெண்பூசணி சாம்பார் அடிக்கடி யூஸ் பண்ணலாம். வெண்பூசணி அவியல், பொரியல் ஏதாவது ஒரு ஃபார்மில் வெண்பூசணி அதிகமாக எடுத்துகிட்டு வாங்க. வெண்பூசணியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட் சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 1, வெண்பூசணி அருமையான கூலண்ட்னா குளிர்ச்சி அடையும் அல்லது குளிர்விக்கும் தன்மை உடையது.
எப்போவுமே உடம்பு சூடாகவே இருக்குது, உடல் சூட்டுனால முடி கொட்டுற பிரச்சனை, உடல் சூட்டுனால வெள்ளைப்படுதல், உடல் சூட்டினால் சிறுநீர் தார எரிச்சல், உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய விந்து முந்துதல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வெண்பூசணி அருமையான ஒரு மருந்து. எனவே வெண்பூசணி ஜூஸாக எடுத்துக்கலாம், வெண்பூசணி பொரியலாக எடுத்துக்கலாம், வெண்பூசணி வேக வச்சு ஏதாவது ஒரு மசியல் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். வெண்பூசணி மோர் குழம்பு பொதுவாக சவுத் இந்தியன் சமையலில் முக்கியமான ஒன்று, ஹோட்டல்களில் பயன்படுத்தப்படுது, ஆனால் வீடுகளில் அதை செய்கிறது கிடையாது. எனவே உடலை குளிர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடல் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வெண்பூசணி கட்டாயம் உணவில் இருந்தே ஆகணும். ரெண்டாவது, வெண்பூசணிக்கான ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம் குடல் புண் ஆற்றக்கூடியது. ஏற்கனவே வெண்பூசணிக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டு அல்சர் எப்படி குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஏராளமான நபர்கள் அதை பயன்படுத்தி கமெண்ட்டில் போய் பாருங்கள், எவ்வளோ பேர் எனக்கு வந்து நெஞ்செரிச்சல் இருந்தது, வயிறு எரிச்சல் இருந்தது, நான் வெண்பூசணி சாப்பிட்டேன் எனக்கு சரியாச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வெண்பூசணியில் இருக்கக்கூடிய புண் ஆற்றும் தன்மை அப்படிங்கிறது பெப்டிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு மருத்துவமாக இருக்கும். எனவே வெண்பூசணி ஆகாரத்தில் பயன்படுத்துங்க. ஆஸ்மா, அலர்ஜி, வீசிங் இந்த மாதிரி இருக்கிறவங்க மேபி ஜூஸாக எடுக்காமல் சமையலாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா உடலை அதிகமாக குளிர்விக்கின்றதுனால ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க மேபி நீங்கள் தவிர்க்கலாம். ரெண்டாவது, வெண்பூசணியில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 90% மேலே நீர்ச்சத்து நிறைந்தது. அந்த மொத்த காயிலையும் அதிகமாக எது இருக்குன்னா தண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறவங்க, வெயிலில் வேலை பார்க்குறீங்க, அல்லது ரொம்ப ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாரு, 2 வீலர் ஓட்டு வர நிறைய வெயிலே போவாங்க அப்படின்னா நீங்கள் வெண்பூசணி ஜூஸோ வெண்பூசணி காயோ நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா ஹைட்ரேட் ஆகும், ரொம்ப சோர்வடையாமல் உடலை பார்த்துக்கும். செல்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு வந்து நம்ம அவ்வப்போது நீர் கொடுக்கணும். அந்த நீர் தேவையை இந்த வெண்பூசணி உங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வெண்பூசணியை உணவில் பயன்படுத்திட்டு வரலாம். வெண்பூசணி குட் டைஜஸ்டிவ் எய்டு, அதாவது ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு குட் கட் ஃப்ரெண்ட்லி ஃபைபர் இருக்குது. நார்ச்சத்துலேயே ஒரு சில நார்ச்சத்துக்கள் நமக்கு வந்து ப்ளோட்டிங் உண்டு பண்ணும். ஆனால் இந்த வெண்பூசணி இருக்கக்கூடிய நார்ச்சத்து கட் ஃப்ரெண்ட்லி நார்ச்சத்து தான், அதாவது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறதுனால டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அருமையாக ஹெல்ப் பண்ணுது. எனவே மலச்சிக்கல் இருப்பவர்கள், மலக்கட்டு இருக்குது, அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு மலக்குடல் சம்மந்தமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா கூட வெண்பூசணி காயை நீங்கள் நிறைவாக பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் உடல் எடை அதிகமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க உடம்பு வந்து நீர் உடம்பாக இருக்கும், ரொம்ப தளன்னு நீராக இருக்குமே தவிர மசில்ஸு ஃபேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உடம்பு வந்து வெயிட்டு கூட இருப்பாங்க. காரணம் பாடியில் அதிகமான வாட்டர் ரிட்டன்ஷன் இருக்கும், அதாவது நீர் உடம்பு அப்படின்னு சொல்கிறோம்ல அது. இந்த மாதிரி நீர் உடம்புக்காரங்க அதிகமாக நீங்கள் வெண்பூசணி பயன்படுத்தலாம். இது அருமையான டயூரிட்டிக், அதாவது நீரை வெளியேற்றக்கூடிய தன்மை தான் நம்ம டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஒரு காய்கறிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரைக்காய் மற்றும் வெண்பூசணிக்கு தான் அந்த அதிகமான டயூரிட்டிக் எஃபெக்ட் இருக்குது. எனவே வெண்பூசணி ஜூஸ் குடிச்சே வெயிட் லாஸ் பண்ண நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் கமெண்ட்டில் போட்டிருப்பாங்க எவ்வளோ பேர் வெண்பூசணி பயன்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெண்பூசணி சமைச்ச சமையலாக எடுத்துக்கலாம், அல்லது ஜூஸாக எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்மில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது ஆகாரத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அருமையான ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெண்பூசணி ஒரு அருமையான பொருள். இதே வெண்பூசணி இலகம், வெண்பூசணி லேகியம்னு கூட சித்த மருந்து கடையில் கிடைக்குது. இதை மருந்தாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் எடுத்துக்கலாம். எனவே இந்த பதிவினுடைய மிக முக்கியமான நோக்கம், நீங்கள் இந்த 2 காயும் பயன்படுத்தணும். வெண்பூசணி மற்றும் மஞ்சள் பூசணியை ஆல்டர்னேட்டிவ் டேயில் மற்ற காய்கறிகள் எப்படி கடையில் வாங்குறீங்களோ மார்க்கெட்டில், அதே மாதிரி இந்த காய்க்கும் சம அந்தஸ்து கொடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நோக்கம். குறிப்பாக குழந்தைகளுக்கு, குழந்தை முதல் ஆகாரமாக எடுத்துக்கிறவங்கள இருந்தே கூட நீங்கள் பூசணி கொடுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. எனவே தவிர்க்காம எடுங்க. ஏன் ஒரு சிலர் பூசணிக்காக தவிர்க்கிறாங்கன்றதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். சில நபர்களுக்கு இந்த மஞ்சள் பூசணி அரிப்பை ஏற்படுத்தலாம். அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு ஒத்துக்கல, ஒவ்வாமை ஏற்படுத்துதுன்னா மேபி அரிப்பை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி அலர்ஜி, நோன் அலர்ஜியாக இருக்குது, இந்த உணவு எனக்கு சாப்பிட்டு இந்த பூசணிக்காய் சாப்பிட்ட அன்னைக்கு எனக்கு வந்ததுன்னு ரிப்பீட்டடாக சாப்பிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அவர்கள் மட்டும் அதை தவிர்க்கலாம். லைக் கத்திரிக்காய் எப்படி சிலவங்களுக்கு சேராதோ அதே மாதிரி இருக்கலாம். மற்றபடி ஜென்ரலாகவே பூசணிக்காய் அப்படின்னாலே சேராது, ஒவ்வாது அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெண்பூசணியாக சிலர் தவிர்க்கிறாங்கன்னா நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான், அதிகமான குளிர்ச்சி ஊட்டக்கூடியது அப்படிங்கிறதுனால சில நபர்களுக்கு ஆரம்பத்தில் சளி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு நாள் சாப்பிட்டு சளி பிடிச்சின்னா அதுக்கப்புறம் அது தொடாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவ்வப்போது ரிப்பீட்டடாக நீங்கள் உணவில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த அடாப்டபிலிட்டி கிடைச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் இந்த காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள முடியும், சளி பிடிக்காது. எனவே அளவாக பயன்படுத்தலாம், அடிக்கடி பயன்படுத்துங்க, தவறாமல் பயன்படுத்துங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தவறாமல் பூசணிக்காய் விரும்புகிற அல்லது வெறுக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.